குட் மார்னிங் பா. லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன ஸோ ப்ரூ டிசைன் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம லாஸ்ட் கிளாஸ். ஓகே, ப்ரூ டிசைன் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து கேட்டிங் எலிமெண்ட்ஸோடைய நெக்ஸ்ட் வந்து ரன்னர் பார்க்க போகிறோம். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங்ஸ் பார்த்தாச்சு, பேட்டர்ன்ஸ் பார்த்தாச்சு, மோல்ட்ஸ் அண்ட் கோர் டிசைன் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாலிடிஃபிகேஷன் அண்ட் கூலிங், ரைசர், கேட்டிங் டிசைன் பார்க்கணும். அது கூட கேட்டிங் எலிமெண்ட்ஸ் மிச்சம் இருக்கிறத அந்த டிசைன் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங். ஓகே, எல்லாரும் கனெக்டடாக இருக்கீங்களா? இமேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கா? தெரியுதா? போர்டு தெரியுதா? கமெண்ட். ஓகே ஓகே ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஸ்க்ரூ டிசைன் வரைக்கும் பார்த்தோம், அப்படிதானே? ஸ்க்ரூ டிசைன்ல ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம், ஸ்க்ரூ டிசைனை பற்றி எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட் ரன்னர். ஓகே, ரன்னர். தேர்ட் வந்து ரன்னர் டிசைன். இந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு காஸ்டிங்கோடைய பேசிக் டிசைன் ஒன்று வரைஞ்சி பார்த்தோம்ல, ஒரு டயக்ராம் பெருசாக பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஸ்க்ரூ வரும், இதுல இருந்து ப்ளஸ் கோர்ஸ், இதுல இருந்து போகிறது தான் ரன்னர். ரன்னர். ஓகே, ரன்னர். இது வரைக்கும் போகிறது தான் ரன்னர். ஸோ இந்த ரன்னருடைய பர்பஸ் என்னன்னா, ஃப்ளோவுடைய டர்புலன்ஸை குறைக்கணும். ஃப்ளோவுடைய டர்புலண்ட் லாசஸும் டிஸ்சார்ஜ் லாசஸையும் குறைக்கிறதுக்கு தான் இந்த இது வந்து நம்ம ரன்னர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதோடைய ஐடியல் ஷேப் பார்த்தீங்கன்னா, ஐடியல் ஷேப் எப்படி இருக்கும்னா ட்ரெப்பிசாய்டலாக இருக்கும். ட்ரெப்பிசாய்டல். ஓகே, இந்த ஷேப்பில் இருக்கும். ஓகே, இந்த ஷேப்பு கிராஸ் செக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஷேப் ஏன் இருக்கு? ஸோ டிஸ்சார்ஜ் லாசஸும் டர்புலண்ட் லாசஸும் கம்மியாக இருக்கணும்னா ட்ரெப்பிசாய்டல் ஷேப் தான் பெஸ்ட். ஸோ இதோடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கேனல்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, கேனல்ஸ் இந்த தண்ணி போகும், அது வந்து கேனல்ஸ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க அதோடைய பாத்வே. ஆனால் இது ஐடியல் ஷேப். ஐடியல் ஷேப் தான் ட்ரெப்பிசாய்டலாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏரியா வந்து இன்க்ரீஸாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏரியா. ஸோ ஏரியா அதிகம் ஆனாலே என்னது, நமக்கு வந்து காஸ்டிங்கில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக். ஏன்னா ஏரியா அதிகம் ஆக ஆக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கூடும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கூடுச்சுன்னா நமக்கு சீக்கிரமே இந்த மோல்டன் மெட்டீரியல் வந்து சாலிடிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மிட்வே இது வந்து சாலிடிஃபை ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதோடைய ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெப்பிசாய்டல் கொடுக்க மாட்டோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் தான் கொடுப்போம். சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான் கொடுப்போம். ஓகே, ஸோ ரன்னர்ல இவ்வளோ தெரிஞ்சா போதும். ஐடியல் ஷேப் வந்து ட்ரெப்பிசாய்டல், பட் அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா விச் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் காஸ்டிங், நாட் ஃபார் காஸ்டிங். அதனால இதுக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து நெக்ஸ்ட் ஃபீசிபிள் ஷேப் வந்து சிலிண்ட்ரிக்கல். ஸோ சிலிண்ட்ரிக்கலாக கொடுக்குறோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ ரன்னரில் இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் கேட்.
ரன்னருக்கு அப்புறம் இந்த மோல்டு கேவிட்டிக்கு உள்ள போய் ஜாயின் ஆகுற இடத்துல இதுதான் கேட். இது வழியா தான் மோல்டு கேவிட்டிக்குள்ள நம்மளுடைய மோல்டன் மெட்டீரியல் போர் பண்ணுவோம், என்டர் ஆகும். ஸோ மோல்டன் மெட்டீரியல் என்டர் ஆகிற இடத்துக்கு இந்த போர்ஷன் இந்த போர்ஷனை தான் கேட்டுன்னு சொல்லுவோம். கேட் வழியா தான் மோல்டன் மெட்டீரியல் மோல்டு கேவிட்டிக்குள்ள என்டர் ஆகும். ஓகே, ஸோ இந்த கேட் டிசைன் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஸோ கேட் ஓகே, கேட் வந்து actual entry point. Okay, it is the actual entry point through which molten metal enters into the mold cavity. Okay, இதான் கேட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் கேட்ஸ் இருக்கு. ஓகே, 4 டைப்ஸ் ஆஃப் கேட் இருக்கு. ஒன்று வந்து டாப் கேட். செகண்ட் வந்து பாட்டம் கேட். ஸோ தேர்ட் வந்து பார்ட்டிங் கேட். ஃபோர்த் வந்து ஸ்டெப் கேட். ஸோ டாப் கேட்ல என்ன பண்ணுவோம்? டாப் கேட் பார்த்தீங்கன்னா டைரக்டா ஸ்க்ரூல இருந்து மோல்டு கேவிட்டிக்குள்ள என்டர் ஆச்சுன்னா இது வந்து டாப் கேட். டாப்ல இருந்து அப்படியே டைரக்டா மோல்டு கேவிட்டிக்குள்ள என்டர் ஆகுது. ஸோ இது வந்து டாப் கேட். செகண்ட், ஸ்க்ரூல இருந்து பிளாட்ஃபார்ம்ல விழுந்து அதுக்கப்புறம் நீங்க மோல்டு கேவிட்டிக்குள்ள கனெக்ஷன் கொடுத்து மோல்டு நிரம்பிச்சுன்னா கீழே இருந்து மேலே போச்சுன்னா இது வந்து பாட்டம் கேட். ஓகே, ஸோ தேர்ட் வந்து எப்படின்னா பாதி போர்ஷன் இங்க இருந்து இங்க விழுறப்போ பாதி போர்ஷன் எப்படி இருக்கு? டாப் கேட் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இருந்து மேலே இருந்து தானப்பா கீழே விழுது. மேலே இருந்து மோல்டன் மெட்டல் வந்து கீழே விழுது. ஸோ இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு டாப் கேட் மாதிரி ஃபில் ஆகும். மிச்சம் இருக்கிற இடம் பாட்டம் கேட் மாதிரி ஃபில் ஆகும். பார்ட்டிங் கேட். ஃபோர்த் டைப் வந்து ஸ்டெப் கேட். எப்படி இருக்கும்னா பல ஸ்டெப்பா இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க மெட்டலை போர் பண்ணீங்கன்னா பாட்டம் இடம் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். இது ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஃபில் ஆகும், அப்படி தனித்தனியா ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது ஸ்டெப் கேட். ஸோ பேசிக்கா இந்த 4 கேட்டும் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, கேட்டோடைய டைப்ஸ்ல டாப் கேட், பாட்டம் கேட், பார்ட்டிங் கேட், ஸ்டெப் கேட். ஸோ இதுல மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது பார்ட்டிங் கேட். காமன்லி யூஸ் டைப் ஆஃப் கேட் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிங் கேட். ஓகே, ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஒன் பை ஒன் இந்த கேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் கேட் வந்து என்ன பார்க்கும்? டாப் கேட்.
டாப் கேட்டோடைய டிசைன். ஸோ டாப் கேட்னால என்னது, ஸ்க்ரூல இருந்து டைரக்டா மோல்டு கேவிட்டியில போர் பண்றது தான் டாப் கேட். ஸ்க்ரூல இருந்து டைரக்டா மோல்டு கேவிட்டியில போர் பண்றது தான் டாப் கேட். ஸோ இதோடைய பாட்டம் உடைய மோல்டு கேவிட்டி எப்படி இருக்கும், ஏரியா வந்து AM இருக்கும், AM. ஸோ இதோடைய ஹைட் எவ்வளவா இருக்கும், HM. ஓகே. ஸோ இந்த ஸ்க்ரூவோடைய எக்ஸிட்ல வரக்கூடிய ஏரியா AG. ஓகே. அதுல இருந்து வரக்கூடிய வெலாசிட்டி VG. ஸோ இது வெலாசிட்டி. ஓகே. AM ஏரியா ஆஃப் mold, surface area of mold. AG வந்து area of gate. அதாவது இதுல இருந்து வரக்கூடிய அவுட்லெட்ல இருந்து வரக்கூடிய ஏரியா. ஓகே. ஏரியா ஆஃப் கேட். ஸோ நெக்ஸ்ட் VGங்கிறது velocity of molten metal coming out of the gate. So next HM on the height of the mold cavity. Height of the mold cavity. Okay. So இதுல இருந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் எடுக்க போறோம். Time taken to fill the mold cavity. Time taken to fill the mold cavity. So general equation எப்படி இருக்கும், equation balance பண்ற மாதிரி இருந்தா volume balance பண்ணணும். volume balance எப்படி பண்ணும், amount of material entering into the mold cavity should be equal to the amount of mold cavity, volume of the mold cavity. Okay. So என்னவா இருக்கும், area of the gate into velocity of the gate, AG into VG is equal to volume of the mold cavity, AM into HM. So area order unit meter square, velocity order unit meter per second, area of the mold cavity meter square, height of the mold cavity meter. So இந்த கேஸ்ல இது மீட்டர் கியூபா இருக்கு, வால்யூமா இருக்கு. இந்த கேஸ்ல வால்யூம் மீட்டர் கியூப் பர் செகண்ட் டிஸ்சார்ஜா இருக்கு. ஸோ இதுல ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும்னா ஒரு செகண்ட் மட்டும் மிச்சம் இருக்கு. செகண்ட் அடிக்கணும்னா டைம் டேக்கன் டு ஃபில். ஓகே. TF போடுறோம். ஓகே. TF. So TF is equal to AM HM divided by AG VG. TF is equal to AM HM by AG VG. So TF ங்கிறது என்னது, time taken to fill the mold cavity. Okay. So இது ஃபார்முலா நம்மளோட. So AM HM எப்படி எழுதலாம், capital VM. capital VM என்ன, volume of the mold cavity. Okay. So AG is equal to இது velocity formula என்னது, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் HT. ஓகே. So velocity என்ன இருக்கும், VG is equal to root of 2G HT. So இது ஒரு ஃபார்முலா. ஓகே. So TF is equal to VM by AG root of 2G HT. or எப்படி எழுதலாம், AM HM by AG root 2G HT.
பிஎம்னாலும் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி இந்த இதை அப்படியே எழுதிக்கோங்க, ஏஎம்ஹெச்எம்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் வரலாம். கேட்டால் ப்ராப்ளம்ஸ் டைரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். டைம் டேக்கன் டு ஃபில் தி மோல்டு கேவிட்டி யூசிங் ஏ டாப் கேட். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து என்னது, பாட்டம் கேட். செகண்ட் வந்து பாட்டம் கேட். ஓகே, பாட்டம் கேட் எப்படி இருக்கும்? ட்ரூ +4 இதுல இருந்து கேட் வரும். இதுதான் மோல்டு கேவிட்டி. ஓகே, இது வந்து ஹெச்டி. ஓகே, ஸோ போரிங் பேசின்ல இருந்தே பார்ப்போம். ஓகே, ஹெச்டி. ஓகே, இதுதான் டோட்டல் ஹைட். அதுக்கப்புறம் height of the mold cavity. இது height chart. ஓகே, ஸோ இது ஃபில் ஆகுறப்போ எப்படி இருக்கும்? கீழே இருந்தா பாட்டம்ல இருந்தா மேலே டாப்புக்கு போகும். ஓகே, ஸோ ஃப்ரம் டவுன் டு அப்வர்ட்ஸ், டுவர்ட்ஸ் அப்வர்ட்ஸ். ஸோ இந்த செக்ஷன் வரைக்கும் நம்ம ஒரு செக்ஷன் ஸ்ட்ரிப் எடுக்கிறோம். இது வந்து இதோட ஹைட் என்னவா இருக்கும்? ஸ்மால் ஹைட் DH. ஓகே, DH. ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் இனிஷியலா நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ இதுல வந்து இது ஏரியா 1, ஏரியா 2 and this is your area 3. So area 3 is your gate area. Okay, area 3 is your gate area. So அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல வந்து டைம் வந்து டிஃபரன்ஷியலா எடுக்கணும். ஏன்னா டைம் யூனிஃபார்மா இருக்க போறது இல்லை. ஏன்னா இதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகே, கீழே போறப்போ வேற மாதிரி இருக்கும், மேல போக போக இதோடைய ஸ்பீட் வந்து கம்மி ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இதை வந்து அதே மாதிரி தான் AGVG is equal to AMDH. இது வந்து DTF பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதை இன்டகிரேட் பண்றோம் with respect to 0 to TF. இது with respect to 0 to HM up to the maximum height. ஓகே, maximum height வரைக்கும் இதை இன்டகிரேட் பண்றோம். அப்போ என்ன கிடைக்கும்? DTF 0 to TF is equal to AM by AGVG. Okay, 0 to HM DHM, 0 to HM
dh. Okay. Next step la so vgங்கிறது என்னது? vgங்கிறது கேட் உடைய velocity தானே, கேட் உடைய என்ட்ரன்ஸ்ல வரக்கூடிய velocity. so vgங்கிறது am by ag into integral of root of hm dh by root of 2g h t 2 root of 2g ht ht இந்த பாயிண்ட்ல இல்ல எந்த ஃபர்ஸ்ட்ல கீழே இருக்கிறப்போ 0 ஓகே, என்ன என்ட்ரன்ஸ்ல இருக்கோ அந்த வெலாசிட்டி இருக்கும். ஆனா இந்த இடத்துல போறப்போ என்ன வெலாசிட்டியா இருக்கும்? இந்த இடத்துல போறப்போ என்ன வெலாசிட்டியா இருக்கும்? ஓகே, இந்த இடத்துல போறப்போ இந்த பாயிண்ட்ல √2ght இருக்கும். ஸோ இந்த ஹைட் வர்றப்போ என்ன வெலாசிட்டி இருக்கும்? √2g h1. இந்த பாயிண்ட் h1 வச்சுக்கோம், இந்த பாயிண்ட்டை h2 வச்சிருக்கோம், இந்த பாயிண்ட்டை h3 வச்சிருக்கோம். ஓகே, h2 h3. ஸோ இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும்? எனி கெஸஸ்? இந்த பாயிண்ட்ல 0 பாயிண்ட்ல பேஸ்ல வந்து √2g ht இந்த ஹைட், டோட்டல் ஹைட். இந்த பாயிண்ட்ல எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும்? யாராச்சும் கமெண்ட்? hm minus ht. ஓகே, hm minus ht. hm இல்ல, இது hmங்கிறது டோட்டல் ஹைட் பா. நான் கேட்கறது இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட் h1 ன்னு எடுத்திருக்கேன்ல, இந்த 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 ஹைட்ல வர்றப்போ இதோடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும்? h1 ன்னு எடுத்திருக்கேன்ல, root of ht minus h1. okay, very good. ht minus h1, ht minus h1. ஸோ நம்ம இங்க இன்டகிரேட் பண்றப்போ என்ன வரும்? நம்ம இந்த dh ன்னு எடுத்திருக்கோம், dh ன்னு எடுத்தா at a point h ன்னு எடுக்கிறோம். ஓகே, டோட்டல் பாயிண்ட் வந்து hm, டோட்டல் ஹைட் ஆஃப் தி மோல்ட் கேவிட்டி வந்து hm. அதை எடுக்காம நம்ம any point at h ன்னு எடுக்கிறோம். ஓகே, ஸோ அதனால am is equal to ag by root of 2g am இங்கே சைடுல எடுத்தாச்சா, சாரி dh by root of 2g ht minus h ன்னு எடுக்கிறோம். ஓகே, இங்க அதேதான் df dt dt dt. ஓகே, ஸோ நான் இதை இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்றப்போ என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு tf minus 0 tf ன்னு கிடைக்குமா? tf கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் am by ag. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 by √2g, 1 by √2g. ஓகே, இதை வேணா காமனா எடுத்துக்கோங்க, இதை வெளியில எடுத்துக்கலாம். 1 by √2g அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லை. ஸோ காமனா எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது என்னது? ht minus h divided by மேல வந்து -12 plus 1 -12 plus 1 into -1. இதை செக் பண்ணிக்கோங்க வேணா பிறகு. ஓகே, மேத் hm ன்னு இருக்கு. ஓகே, இப்படிதான் வரும், இந்த ஈக்குவேஷன் தான் வரும். ஓகே, ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்னா tf is equal to am
by AG. AM by AG. So half plus 1, sorry, 1 minus half, half. So in the half 1 by 2 இருக்கிறது 2 மேல போயிடும், 2 மேல போயிடும், 2 மேல வந்துச்சு. Okay, so half by root 2g, half by root 2g. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் இருக்கு, மைனஸ் இருக்கிறதுனால hm, சாரி ht minus hm minus. ஸோ இந்த மைனஸ் எங்க போட்டுக்கோங்க, இந்த -1 வந்து காமனா எடுத்துக்கோங்க, மைனஸ் எடுத்து. ஸோ ரூட் ஆஃப் ht minus hm minus of ht minus 0 இப்படிதானே இருக்கும். ஆமா, இந்த மைனஸ் அகைன் உள்ள கொண்டு போறப்போ என்ன வரும், உங்களுடைய ஃபைனல் எக்ஸ்பிரஷன் வந்து am by ag, 2 cross am by ag root 2g root of ht minus root of ht minus hm. Important, TF of bottom gate, TF of bottom gate. Time taken to fill the mold cavity of a bottom gate வந்து இந்த formula யூஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. So now, relation between top gate and bottom gate. Relation between top gate ஈக்குவலா மோல்டு கேவிட்டியோட ஹைட் இருந்துச்சுன்னா, ஸோ hm ஈக்குவல் டு ht. இது ht தானப்பா, htக்கு ஈக்குவலா hm இருந்துச்சுன்னா என்ன வரும் கேஸ், 2am time taken to fill is equal to fill bottom gate is equal to bottom gate. Okay, bottom gate is equal to ag root 2g equal to root of ht, root of ht minus root of ht if ht is equal to hm. Okay, if ht is equal to hm na equation என்ன ஆகும், bottom equation என்ன ஆகும், 2am by ag root 2g root of ht minus ht minus ht நாமா. So in the case la hm is if hm is equal to ht is equal to hm or hm is equal to ht na, அந்த கேஸ்ல hm இருக்கிற இடத்துல ht போட்டுடலாம்ல, போட்டுடலாம். ஓகே, அப்போ ht யும் கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், 2am by ag root 2g into root of ht to root of ht. Okay, so now multiplying and dividing with ht.
மல்டிப்ளைங் டிவைடும் பண்றோம் HT ஆல. ஓகே, மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை HT னா என்ன வரும்? 2am by ag into root 2g மேல root ht into root ht by root ht. ஸோ இது என்னவா இருக்கும்? 2am by ag root 2g ht. இந்த ht இது கூட உள்ள வந்துருமா? root 2 ht. root ht root ht ht. Okay? Okay. So then root ht ht ht. Okay? Again, we know that ht is equal to hm. So இந்த மேலே இருக்கிற டேர்ம் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். So tf bottom is equal to 2am hm ht க்கு பதிலா hm ன்னு போட்டுருக்கோம். ஏன்னா இந்த கேஸ்ல ரெண்டு ஹைட்டும் சேமா இருக்கு. ஓகே, 2am hm by ag root 2g ht. இந்த ஈக்குவேஷன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? am hm by ag root ht. ஸோ என்ன ரிலேஷன் வருது? tf bottom is equal to என்ன வருது? டாப் கேட். எத்தனை டாப் கேட்? டாப் கேட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ என்ன ரிலேஷன் வருது? tf bottom gate is equal to 2 cross. Okay, good. 2 cross time taken to fill top gate if ht is equal to hm for bottom gate. Important. Okay, இதுதான் முக்கியம். போரிங் ஹைட்டும் மோல்டு கேவிட்டியோட ஹைட்டும் சேமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் பாட்டம் கேட்ல டாப் கேட்டோட 2ஆல மல்டிப்ளை பண்ணா டைரக்ட் ஆன்சர் போட்டுருணும். தனியா போட்டு எதுவும் கஷ்டப்பட தேவையில்லை. ஓகே ஓகே, காப்பி பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகே, ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு போவோம். ப்ராப்ளம் இருக்கு. In a gating design, dimension of cavity is given by dimension of cavity கொடுத்திருக்காங்க. என்னது? 50 cross 25 cross 15 centimeter cube. ஓகே, அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் கேட், கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் கேட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராஸ் செக்ஷனல் ஏரியா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. Height of the liquid metal above the gate is 15 centimeter. Height of the liquid above gate is 15 centimeter. So HT கொடுத்திருக்காங்க 15 centimeter. Height of the liquid above gate.
to determine the time taken to fill top and bottom gate. To find TF bottom, top and TF bottom. So கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க. டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன், டைரக்ட் ஃபார்முலா. குயிக்கா கால்குலேட் பண்ணுங்க. இதெல்லாம் 2 minutes தான். ஈஸியா டைரக்ட் சப்ஸ்டியூஷன், ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆன்சர் வந்துடும். எல்லாம் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. மீட்டர் கன்வர்ஷன் தேவையில்லை. ஜியை மட்டும் மாத்திக்கோங்க. சரி, நீங்க கண்டுபிடிச்சு டிஎஃப் டாப் வந்து கடைசியில வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, டிஎஃப் டாப் கேட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்னா அந்த ஃபார்முலால தான் டைரக்டா போடணும். ஓகே, ஃபார்முலால டைரக்டா போட்டா கிடைச்சிடும். ஸோ 50 இன்டூ மேலே வந்து என்னது 50 இன்டூ 25 தான் அந்த ஃபார்முலா. ஏஎம் ஹெச்எம் இஸ் ஹெச்எம் பை ஏஜி ரூட் 2 ஜி ஹெச்டி போடணும். ஓகே, 50 இன்டூ 25 இன்டூ 15 divided by area of the gate கொடுத்திருக்கான் 5 root of 2 g. g என்னது 9.81 meter per second square. so meter வந்து சென்டிமீட்டர் மாத்தினா 981 into ht எவ்வளவு கொடுத்திருக்கான் 15 சென்டிமீட்டர். ஸோ இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 21.65 செகண்ட் டாப் கேட்டுக்கு. ஸோ இதுல ரெண்டு கேஸ்லயும் ஹெச்டி வந்து சேமா தான் கொடுத்துருக்கான். ஓகே, ஹெச்டி வந்து ஒரு சொல்யூஷன். ஸோ டிஎஃப் பாட்டம் கேட் இஸ் ஈக்குவல் டு 2 cross டிஎஃப் டாப் கேட். ஸோ டிஎஃப் பாட்டம் is equal to 2 into 21.65, which is 43.37. Okay. So next problem ஒன்று பார்க்க போறோம். So important, okay? இதுதான் time required to fill the cavity. ஸோ இது பார்க்கிங் கேட் டைப்ல வரும், பார்க்கிங் கேட் ப்ராப்ளம் டைப்ல வரும். ஓகே, ஸோ இதுல வந்து எப்படின்னா இப்படி இருக்கு. இமேஜை பார்த்துக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. 25 சென்டிமீட்டர். மோல்டு கேவிட்டி இப்படி இருக்கு.
இந்த height 10. Okay, இந்த height 15. இந்த height again 10. எல்லாமே சென்டிமீட்டர். ஓகே, இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த ஏரியா வந்து கொடுத்துருக்கான். இந்த ஏரியா வந்து 25 cross 25 கொடுத்துருக்கான். அதுவும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் இன்கேட், இந்த கேட் வந்து ஏரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் கேட் வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இந்த டாப், ஸோ இது வரைக்கும் இருக்கிற செக்ஷன் ஏ, இந்த செக்ஷன் பி, இந்த செக்ஷன் சி, இதோடைய ஏரியா டயாமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மோல்டு கேவிட்டி ஃபுல்லாக ஃபில் ஆகுறதுக்கான டைம் கேட்டிருக்காங்க. மோல்டு கேவிட்டி ஃபுல்லாக ஃபில் ஆகுறதுக்கான டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே, இந்த செக்ஷன் ஏ வரைக்கும் என்ன டைப்ல நம்ம ஃபார்முலா போடணும், எந்த டைப் ஃபார்முலா அப்ளை பண்ணணும்? செக்ஷன் ஏ ஃபில் ஆகுறதுக்கு என்ன ஃபார்முலா போடுவேன்? டாப் கேட். ஓகே, முத்துவேல், வெரி குட். ஓகே, டாப் கேட். வேற யாராச்சும்? ஓகே, இன்னைக்கு ஏன் ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கு? ஸோ டாப் கேட் ஃபார்முலா போடுவோம். டாப் கேட் ஃபார்முலா போட்டால் என்ன வரும்? டிஎஃப். ஸோ செக்ஷன் ஏக்கு டிஎஃப் டாப் கேட் ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அதில் என்ன? வால்யூம் ஆஃப் மோல்டு பை ஏஜி வெலாசிட்டி ஆஃப் ஜி. ஸோ விஎம் என்னது? விஎம் என்னதுப்பா? இந்த ஏரியா இன்டூ இந்த ஹைட், bottom area into height. So 25 cross 25 cross 15. So செய்ய தெரிஞ்சவங்க டைரக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். ஸோ 25 cross 25 cross 15. அதுக்கப்புறம் ஏஜி, ஏரியா ஆஃப் கேட் டைரக்டாவே கொடுத்துருக்கான். ஸோ 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். வெலாசிட்டி ஆஃப் கேட் 2 into g. g என்னது? 9.81 மீட்டர் per second. ஸோ 981 into ht. ht என்னது? 25 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் என்ன சொல்லுங்க சீக்கிரம். ஆன்சர் என்ன வருது? கால்குலேட்டர் இல்லையா? சீக்கிரம், எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்கு. சீக்கிரம் ஆன்சரை போட்டு சொல்லு. கேப் நிறைய ஆனதுல நல்லா தூங்குறீங்கப்பா நீங்க. ஓகே, லக்ஷ்மி சுந்தர் 8.46. தப்பு. 8.5. 2 point. டைரக்ட் சப்ஸ்டியூஷன், அதுலயுமே இவ்வளோ வேரியேஷன் வருதா? கரெக்டான ஆன்சர் என்ன? கரெக்டான ஆன்சர் என்னப்பா? 8.46 வருதா எல்லாருக்கும்? ஸோ 5.64 வரும். கரெக்டா போட்டிங்கன்னா 5.64 வரும். ஓகே, போட்டு பாருங்க. கரெக்டா 5.64 தான் வரும். இருக்கு 5.64 வருது. 8.46 வராதுப்பா.
So இது 50. Okay. Sorry. So 25 cross 25 cross இந்த height தானப்பா போடணும். நான் 15 போட்டு வச்சிருக்கேன், நீங்க அப்படியே பிளைண்டா போறீங்க. 10 தானப்பா வரும் இந்த height. பாட்டம் கேட் இது வரைக்கும் தானே, A செக்ஷன் இது வரைக்கும் தானே. ஸோ இந்த height வந்து 10 தானே. 25 cross 25 cross 10 தான் வரும். 15 தெரியாம போட்டேன், நீங்களும் அதே காப்பி அடிச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. 25 cross 25 cross பாட்டம் செக்ஷன் பிளஸ் இன்டூ இந்த height 10 வரும். ஸோ 10 போட்டால் உங்களுக்கு 5.64 வரும். 5.64 செகண்ட்ஸ் வரும். 15 போட்டால் 8.6 வரும். ஓகே, மெஜாரிட்டி அதுதான் வருது. ஸோ அதில் தப்பு தான் பண்ணியிருப்பீங்க நீங்கள். இது 10 தான் கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் உள்ள ஹைட்டு தான் போடணும் நீங்கள். சாரி, ஓகே. ஸோ இது வரைக்கும் ஃபில் ஆகுறதுக்கு நமக்கு 5.64 செகண்ட்ஸ் தேவைப்படுது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் செக்ஷன் பி. செக்ஷன் பி என்ன ஃபார்முலா போடும்? டாப்பா பாட்டமா? டாப்பா பாட்டமா? பாட்டம். ஏன்னா இதுக்கப்புறம் மேல கீழே இருந்து மேல போகுது. இது வரைக்கும் மேல இருந்து கீழே ஃபில் ஆச்சு, மேல இருந்து கீழே பாய்ஞ்சது. இதுக்கப்புறம் இதோடைய ப்ரெஷர் டிஃபரன்ஸ்ல தான் அப்படியே மேல ஃபில் ஆக போகுது. ஓகே. ஸோ டாப் கேட் ஃபார்முலா என்ன? டாப் கேட் ஃபார்முலா, ஓகே. டாப் கேட் ஃபார்முலா 2 into AM by AG. 2 into AM by AG into root 2G to root of HT minus root of HT minus HM. Okay, value substitute பண்ணுங்க. 2 into AM என்னது? AM என்னது பாருங்க. ஏரியா ஆஃப் தி மோல்ட் என்னது? ஏரியா ஆஃப் தி மோல்ட் என்னது? இந்த கேஸுக்கு ஏரியா ஆஃப் தி மோல்ட் என்னது? 25 cross 25 cross 15. 15 எங்க இருந்து வந்துச்சு? 15 வராதுல்ல. வால்யூம் கிடையாது இது. ரூட் ஆஃப் ஹெச்டி மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் ஹெச்டி மைனஸ் ஹெச்எம் போடணும். இந்த ஃபார்முலா போடணும். போன இதில் பார்த்தோம்ல, இல்லை ஏரியா மட்டும் கேட்டிருக்காங்க. ஏரியா மட்டும்னா இந்த ஏரியா பாட்டம் ஏரியா ஹைட் வந்து வேரி ஆகுது. 25 cross 25 divided by area of gate, அதே 5 centimeter square area of gate into root 2G 2 into 981 into root of HT. root of HT என்னது? HT தானே HT. so 25 minus HT minus HM, root of HT minus HM. 25 minus HM என்னதுப்பா? B உடைய HM என்னது? B உடைய HM என்னது? HM வேல்யூ என்னது? 15. குட், வேம்பு ரமேஷ், வெரி குட். ஸோ இந்த செக்ஷனை தான் நீங்க ஃபோக்கஸ்ல வைக்கணும். பி செக்ஷனுடைய மோல்டு கேவிட்டியை தான் ஃபோக்கஸ்ல வச்சு, அதுதான் மோல்டு கேவிட்டியோட ஹைட். HM வந்து 15. ஸோ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. TF ஃபார் செக்ஷன் பி. TFB எவ்வளோ வருது? 10.37. Mr. Ganesh, very good. Okay, Vembu Ramesh, very good. 10.37 தான் வரும். 10.37 seconds. This is your right answer. TF1 or TFA 5.64. ஓகே, இப்போ தான் இம்பார்ட்டண்டான செக்ஷன். ஓகே, இதை எரேஸ் பண்றேன். ஓகே,
செக்ஷன் சிக்கு இங்கே தான் எழுத போகிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. எரேஸ் பண்ண போகிறேன். Now comes the section 3. Section 3. Okay. In the section. இதை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? பாட்டம் கேட்டா, டாப் கேட்டா, இல்லை வேற கேட்டா? செக்ஷன் சிஏ டாப் பிளஸ் பாட்டம், அது எப்படி? வேற ஏதாச்சும்? பாட்டம் ஆதித்ய, ஓகே. ஸ்டெப் லக்ஷ்மி சுந்தர். வேற ஏதாச்சும் கேசஸ்? ஓகே, சரி கவனிங்க. ஸோ ஒரு கேட், இதோட என்ட்ரி பாயிண்டே இதுதான். ஓகே, என்ட்ரி பாயிண்ட் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல இருந்து மேல இருந்து கீழே டைரக்டா வந்துச்சுன்னா இதை நம்ம டாப் கேட்னு சொல்லுவோம். மேல இருந்து கீழே வருது, கீழே இருந்து மேல ஃபோர்ஸ்ல ப்ரெஷர் ஃபோர்ஸ்ல வந்து ஃபில் ஆகுதுன்னா டாப் கேட். ஸோ இது வரைக்கும் ஃபில் ஆயாச்சு. பாட்டம் கேட்டா தானே ஃபில் ஆச்சு. இதுக்கு அப்புறம் இங்க இருந்தா உங்களுடைய ஃப்ரெஷ் ஃப்ளூயிட் வந்து என்டர் ஆகுது. ஸோ கீழே இருந்து தான் மேலே போகுது. கீழே இருந்து மேலே போகுதுன்னா என்ன அர்த்தம்? அது என்ன கேட்டா இருக்கும்? திருப்பியும் என்ன கேட்டா இருக்கும்? பாட்டம் கேட். வெரி குட். டாப் எப்படிடா ராபின் சிங்? பாட்டம் கேட். ஓகே, சி மறுபடியும் சொல்றேன், இப்படி ஃப்ளோ ஆகி கீழே விழுந்துச்சுன்னா, எம்டி கேவிட்டியில மெட்டல் விழுந்துச்சுன்னா, மோல்டன் மெட்டல் விழுந்துச்சுன்னா இது வந்து டாப். இதோட என்ட்ரி பாயிண்ட் டாப்ல இருக்கு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ட்ரி பாயிண்ட் எங்க இருக்கு? டாப்ல இருக்கு. ஸோ இது டாப் கேட். ஸோ மோல்டு கேவிட்டி இப்படி இருக்கு, இதோட என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்கு கீழே. ஸோ இதுல இருந்து லிக்விட் வந்து உள்ள வருது. ஸோ இதோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்கு? மோல்டு கேவிட்டி மேலே இருக்கு, என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்கு. இது பாட்டம். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல மோல்டு கேவிட்டி மேலே இருக்கு, என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்கு. அப்போ கண்டிப்பா பாட்டம் கேட்டா தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மோல்டு கேவிட்டியை பாருங்க, என்ட்ரி பாயிண்ட் மேலே இருந்துச்சுன்னா டாப் கேட், என்ட்ரி பாயிண்ட் கீழே இருந்துச்சுன்னா பாட்டம் கேட். ஓகே, இதுக்கு மேலேயும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் இது போயாச்சு. இனி வந்து நம்ம அந்த பழைய கேஸ் மாதிரி டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ஃபார்முலால போட முடியாது. ஏன்னா இதுல வந்து 0 to HT எடுத்தோம், இன்டெகிரல் ஆஃப் 0 to HT எடுத்தோம், அப்படிதானே? 0 to HM எடுத்தோம், 0 to HM எடுத்தோம், அப்படிதானே? ஆனா இந்த கேஸ்ல வந்து 0 வராது, கீழே வராது. ஓகே, எங்கேருந்து எங்க எடுக்கணும்? 15 to 25. ஏன் 15 to 25? ஸோ 15 to 25 எடுக்கிறோம். ஓகே, ஸோ டைரக்டா இந்த பாயிண்ட் வந்து 0 எடுக்க முடியாது. போன கேஸ்ல என்ன எடுத்தோம்? இந்த இடத்துல இருந்து தானே எடுத்தோம். இதை வந்து ரெஃபரன்ஸா வச்சோம், டேட்டமா வச்சு நம்ம அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா என்ன? 0 to TF is equal to அந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம ஒரு டெரிவேஷன் பார்த்தோம்ல, AG by AM root 2G root of HT minus HM by HT minus H தானே? HT minus H by DH where 0 to இதுல வந்து என்ன போட்டோம் போன கேஸ்ல? 0 to 15 அப்படிதானே போட்டோம்.
0 to 15 போட்டோம். ஆனா இந்த கேஸ்ல 0 to 15 போட மாட்டோம், போடக்கூடாது. ஓகே, இந்த கேஸ்ல ஹைட் வந்து உங்களுக்கு 15, இந்த பாயிண்ட்ல வந்து 15 இருக்கு, இந்த பாயிண்ட்ல 25 இருக்கு. ஓகே, இந்த பாயிண்ட்ல 15 இருக்கு, இந்த பாயிண்ட்ல 25 இருக்கு. கீழே இருந்து பாருங்க, இவ்வளவு ஹைட் இருக்குல்ல, இவ்வளவு ஹைட் இருக்குல்ல, இந்த பாயிண்டோடைய இது பாத்தீங்கன்னா இது 15, என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து 15 ஹைட்ல இருக்கு இந்த பாயிண்ட். அதோடைய டாப் பாயிண்ட் வந்து என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து 25ல இருக்கு. கிட்டத்தட்ட இதுக்கு சேம் தானே, இந்த ரெண்டு ஹைட்டும் சேம், 25 இருக்கு. ஆர் 15 plus 10 25. ஸோ இதை போட்டு தான் பண்ணணும். இதுல வந்து லிமிட்ஸ் வந்து எடுக்கிறப்போ 25 15ன்னு எடுக்கும். ஓகே, ஃபார்முலா வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆன ஃபார்முலா எப்படி போடுவீங்க? TF is equal to TF, அதே ஃபார்முலா 0 to TF dt is equal to AM by AG root 2g integral of 15 in the point 15 to 25 dh by root of ht minus h. Okay, so now AM இது வந்து என்ன இதோட ஏரியா என்னவா இருக்கும்? என்ன ஃபார்முலா போடணும்? சர்க்குலர் செக்ஷன். வெரி குட், சர்க்குலர் செக்ஷன். இது வரைக்கும் ஸ்கொயர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஏரியா 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பை பை 20 square 15 to 25. ஓகே, 15 to 25. அதுக்கப்புறம் இதை வந்து டிரைவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் வரும்ல, அந்த ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. ஓகே, என்ன வரும் டிரைவ் பண்ணா? ht minus root of ht minus h minus 1/2 plus by minus 1/2 plus 1. $25 15. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் வந்து TF is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.418 வரும். 1.418. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஒரு 2 வரும் வெளியில. ஓகே, 2 into 1.418 into 25 minus 25 root minus of 25 plus 25 minus 15. ஸோ இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் 8.96. ஸோ இதுதான் TFC. ஓகே, ஸோ நமக்கு கொஸ்டின்ல என்ன இருக்குன்னா டோட்டல் டைம் தானே கேட்குறேன். ஸோ டோட்டல் டைம் டேக்கன் டு ஃபில் தி cavity. So TF is equal to
time taken to fill cavity A plus time taken to fill cavity B plus time taken to fill cavity C. Okay, so 5.64 seconds plus 10.37 seconds plus 8.96 seconds, which will be equal to 24.96 seconds. This will be your answer. So இந்த question இவ்வளோ டைம் எடுக்காது. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டைம் எடுக்காது. இதுக்கு வந்து பாட்டம் கேட் ஃபார்முலா போட்டுருவீங்க, சாரி டாப் கேட் போடுவீங்க, இதுக்கு பாட்டம் கேட் போட்டுருவீங்க. இந்த ரெண்டு ஸ்டெப்லையும் பிரச்சனை வராது. டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன். பிரச்சனை வரணும்னா இந்த செக்ஷன்ல தான் வரும். இன்டகிரேஷன் எல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களால டைரக்டா ஈஸியா போட்டுடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த ஆன்சர் கிடைச்சிச்சேன்னு சந்தோஷமா எடுத்து ஃபில்லப்ஸ்ல போட்டுறாதீங்க, தப்பாயிடும். மூணும் கண்டுபிடிச்சு என்ன மூணோடைய சம்மு தான் நமக்கு ஃபில்லப்ஸ்ல போடணும். ஃபில்லப் இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஃபில்லப்ஸ்ல தான் வரும். 2 மார்க் வெயிட்டேஜ் இருக்கும். ஓகே, இதுக்கெல்லாம் ஃபில்லப்ஸ்ல தான் வரும். ஸோ 24.96 போட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. நமக்கு நிறைய டைம் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதெல்லாம் மைண்டில் அப்படியே டக்கு டக்குன்னு வந்துடும். ஓகே, ஸோ இது பெரிய கொஸ்டின் நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் தட்டி வச்சுருந்தீங்கன்னா கடன்னு ஆன்சர்ஸ் வந்துடும். ஆனால் சில கொஸ்டின்ஸ் தான் க்ரியேட்டிவாக இருக்கும். அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது பண்ணுறதுக்கு சும்மா இருக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தால் விடவே கூடாது. ஸோ ஸ்டெப் கேட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ இதோட கேட்டிங் டிசைன் முடிஞ்சுதுப்பா. ஓகே, கேட்டிங் டிசைன் இவ்வளோதான் இருந்துச்சு, ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிடிட்டி டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. ஓகே, ஃப்ளூயிடிட்டி. ஸோ மெட்டீரியல் எப்படி ஃப்ளோ பண்ணுது. ஓகே, மால்டன் ஸ்டேட்ல அதோடைய ஃப்ளூயிடிட்டி எப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃப்ளூயிடிட்டி டெஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து இதை வந்து இன்னும் ஸ்பைரல் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸ்பைரல் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த போரிங் பேசின்ல மால்டன் மெட்டீரியல் நம்ம போர் பண்ணுறப்போ அதோடைய ஃப்ளூயிடிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட் தான் ஃப்ளூயிடிட்டி டெஸ்ட். ஆர் ஃப்ளூயிடிட்டியை செக் பண்ணுறதுக்கு ஸ்பைரல் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆப்ஜெக்ட்ல ஸ்பைரல் ஆப்ஜெக்ட்ல வந்து பாஸ் பண்ணி பார்ப்பாங்க எவ்வளோ டைமுக்குள்ள இது வந்து ஃப்ளோ ஆகி வெளியில வருது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இதோடைய ஃப்ளூயிடிட்டி, அந்த மோல்டன் மெட்டலோடைய ஃப்ளூயிடிட்டி எப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃப்ளூயிடிட்டியை அஃபெக்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஃப்ளூயிடிட்டி property fluidity so first வந்து pouring temperature pouring temperature. So is the important main. Okay, pouring temperature கூட்டினா fluidity என்ன ஆகும்?
pouring temperature கூட்டினா fluidity என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும் சார். ஓகே, இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, pouring temperature கூட்டினா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி ஆஃப் தி மெட்டலை வந்து கூட்டினா fluidity என்ன ஆகும்? டிக்ரீஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டென்சிட்டி. டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? டிக்ரீஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டு இருக்கு. percentage of water in sand. Percentage of water in sand கூட்டிட்டுனா fluidity என்னவா இருக்கும்? ஸோ அந்த சாண்ட்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகுமா கம்மியாகும்? ஓகே, இன்க்ரீஸ். வேற டிக்ரீஸ். டிக்ரீஸ். வேற up to certain limit. Okay, so water content இருந்துச்சுனாலே டிக்ரீஸ் தான். ஓகே, ஸோ ஏன்னா அது ஃப்ரீயா வந்து ஃப்ளோ பண்ண விடாது. ஓகே, அதோடைய வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகும். வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அதால ஃப்ரீயா ஃப்ளோ ஆக முடியாது. ஸோ டர்புலன்ஸ் ஃபார்ம் ஆகும். டர்புலன்ஸ் ஃபார்ம் ஆனால் ஒழுங்கா அதால ஃப்ளோ ஆக முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஆஃப் தி கேவிட்டி. சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஆஃப் கேவிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? fluidity increase. Okay, increase தான். ஓகே, ஸோ இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் தப்பு பண்ணது இல்லை. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் குறிப்பிட்ட வால்யூம் ஊற்றுவாங்க. ஊற்றுறப்போ எவ்வளோ டைம்ல மொத்தம் வெளியில வருதுன்னு பார்ப்பாங்க. ஓகே, எவ்வளோ வால்யூம் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃப்ளூயிடிட்டியை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ளூயிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு, choke area. choke area ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. choke area. So CA is equal to m by rho TF, m by rho TF CD root of 2G HT. Okay, choke area. So இல்ல mங்கிறது mass of casting. Okay, rho density, TF time taken to fill the mold cavity. Okay, CD coefficient of discharge. மற்றது என்ன உங்களுக்கு தெரியும். ஓகே, choke ஏரியானா இப்போ ஒரு ஸ்க்ரூ இப்படி வருது இல்ல, ஸ்க்ரூ இப்படி வருதுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அதை வந்து ப்ரெஷரை வந்து கூட்டுற மாதிரி இருக்கும். அப்படிதானே? ஸோ சோக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வெலாசிட்டி மேக்சிமமா இருக்கும். வெலாசிட்டி மேக்சிமமா இருக்கும். ஸோ இதுதான் சோக் ஏரியா. இந்த ஃபார்முலா முக்கியம். ஓகே,
ஃபார்முலா படிச்சு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் 1 மார்க்ல இம்பார்ட்டண்டா கேட்கக்கூடியது pressurize. Unpressurized gating and pressurized gating. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்போம். ஓகே, pressurized gatingக்கும் unpressurized gatingக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்போம். ஸோ இது உங்களுடைய pouring basin screw, இது கேட், இங்கேட் மோல்டு கேவிட்டிக்குள்ள போகுது, இப்படிதானே. ஸோ இந்த கேட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோக் ஏரியா கிடையாது. சோக் ஏரியா எங்க இருக்கு? மினிமம் கான்ஸ்ட்ரக்ஷனல் ஏரியா இந்த இடத்துல இருக்கு, ஸ்க்ரூலே இருக்கு. இதுதான் உங்களுடைய சோக் ஏரியா. மேக்ஸிமம் ப்ரெஷரைசேஷன் வந்து இந்த இடத்துல தான் நடக்குது. ஓகே, ப்ரெஷரைசேஷன் மேக்ஸிமமா இந்த இடத்துல நடக்கிறதுனால கேட்ல வந்து இதை கம்பேர் பண்றப்போ, இந்த ப்ரெஷரை கம்பேர் பண்றப்போ ஒண்ணுமே இல்லை. ஸோ இது வந்து அன்ப்ரெஷரைஸ்டு கேட்டிங். ஓகே, சோக் ஏரியா ஸ்க்ரூல இருந்துச்சுன்னா அன்ப்ரெஷரைஸ்டு ஏரியா, அன்ப்ரெஷரைஸ்டு கேட்டிங். ஸோ இது ரன்னர். ஓகே, ஸோ இதுல மினிமம் ஏரியா எங்க இருக்கு? இது ஸ்க்ரூ, ரன்னர், கேட். ஸோ இந்த இடத்துல தானே மினிமம் ஏரியா இருக்கு. ஸோ ப்ரெஷரைசேஷன் இன்கேட்ல இருக்கு. ஸோ இதுதான் சோக் ஏரியா. ஓகே, மேக்ஸிமம் ப்ரெஷரைஸ் ஃப்ளோ வந்து ப்ரெஷரைஸ்டா இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியில இன்கேட்டுக்கு போகுது. ஸோ கேட்டிங்ல வந்து சோக் ஏரியா வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து ப்ரெஷரைஸ்டு கேட்டிங்னு சொல்லுவோம். ஸ்க்ரூல வந்து சோக் ஏரியா வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து அன்ப்ரெஷரைஸ்ட் கேட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த கதை கூட தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ முக்கியமான மேட்டர் வந்து என்ன கேட்பான்னா, அவன் டைரக்டா கேட்க வர மேட்டர் வந்து இதுதான். இப்படி ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பான், 1:2, 2:3. ஓகே, இப்படி ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பான். இந்த ரேஷியோ என்ன சொல்ல வருதுன்னா, இது வந்து ஏரியா ஆஃப் ஸ்க்ரூ, இது வந்து ஏரியா ஆஃப் ரன்னர், இது வந்து ஏரியா ஆஃப் கேட். இந்த ரேஷியோ கொடுத்துட்டு அவன் கேட்பான், இந்த கேட்டிங் ப்ரெஷரைஸ்டா அன்ப்ரெஷரைஸ்டு கேட்டிங்கான்னு கேட்பான். ஸோ இந்த கேட்டிங் ப்ரெஷரைஸ்டா அன்ப்ரெஷரைஸ்டா நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ப்ரெஷரைஸ்ட். ஓகே, வேற unpressurized. ஓகே, மேக்ஸிமம் அன்ப்ரெஷரைஸ்ட். கான்செப்ட் புரிஞ்சது இல்ல? சோக் ஏரியா வந்து மினிமம் ஏரியாவா இருக்கணும். சோக்கிங்னாலே இதுதானே, நாசில் எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே நீங்க? நாசில்ல படிச்சிருப்பீங்கல்லப்பா அந்த சோக்கிங். மாஸ் ஃப்ளோ ரேட் மேக்ஸிமமா இருக்கும். அதை தாண்டி என்ன ப்ரெஷர் கம்மியா பண்ணாலும் அதே ரேட்ல தான் போகும். பட் டிஸ்சார்ஜ் வந்து வெரி ஆகுது, அவ்வளவுதானே. அதுதானே பார்த்துருப்பீங்க நீங்க. கான்செப்ட் ஞாபகம் வரல. ஓகே, ஸோ சோக் ஏரியா அதுதான். ஓகே, இங்க ஸ்க்ரூவோட ஏரியா மினிமமா இருக்கு, 2 டைம்ஸ் ரன்னர் ஏரியா இருக்கு. கேட்டோட ஏரியா 3 டைம்ஸ் தான் இருக்கு. கேட்டோட ஏரியா 3 டைம்ஸ்னா இந்த மாதிரி இருக்கும், ரன்னரோட பெரிய கேட். ஸோ இது வந்து அன்ப்ரெஷரைஸ்ட் கேட். ஓகே,
ஸோ அதே மாதிரி 4:3:1 இதுன்னா ப்ரெஷரைஸ், இது அன்ப்ரெஷரைஸ். ப்ரெஷரைஸ் இதுல 4ங்கிறது ஏரியா ஆஃப் ஸ்க்ரூ, 3ங்கிறது ஏரியா ஆஃப் ரன்னர், 1ங்கிறது ஏரியா ஆஃப் கேட். ஸோ கேட்டோட ஏரியா கம்மி ஆயிடுச்சுனாலே அதை வந்து ப்ரெஷரைஸ்ட் கேட்டிங்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல இதுதான் ப்ரெஷரைஸ்ட் கேட்டிங். ஓகே ஓகே. Find which one is pressurized. இப்படி ஒரு சம் கேட்கறான். ஓகே, A ஆப்ஷன் 1:2:3, B ஆப்ஷன் 3:4:1, C ஆப்ஷன் 4:5:7, D ஆப்ஷன் 5:3:6. இல்ல எடுப்பா, எந்த ஆப்ஷன் ப்ரெஷரைஸ்? ஓகே, பி ஆப்ஷன். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் இல்ல இந்த டைப் தான் வரும். 1 மார்க்ல வரும், 1 மார்க்ல கேட்பாங்க. இதே மாதிரி மினிமம் ரேஷியோ இருக்கிறத பார்த்து கண்ணை மூடிட்டு அடிச்சிருங்க, 1 மார்க் தாராளமா கிடைக்கும். இந்த ப்ரெஷரைஸ் அன்ப்ரெஷரைஸ்ல வேற டைப்ல கொஸ்டின் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, இந்த டைப்ல தான் வரும். பிஎஸ்யூஸ் எக்ஸாம்ல அவங்களுடைய ஃபேவரட் பிஎஸ்யூஸ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம். ஓகே, ஸோ ஏர் ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட் எதுலப்பா கம்மியா இருக்கும்? ஏர் ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட் எதுல கம்மியா இருக்கும்? ப்ரெஷரைஸ்டா அன்ப்ரெஷரைஸ்டா? இதோட ஏரியாவை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே குறைச்சு போறோம். ஓகே, கம்மி பண்ணிட்டே போனா இதுக்கு வெளியில ஏர் கான்டாக்ட் வந்து கம்மியா தானே இருக்கும். ஸோ இதுக்கு தான் ஏர் ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். அதுல வந்து நம்ம ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றோம். இங்க இருந்து இங்க வர்றப்போ இந்த இடத்துல ஏர் கேவிட்டி இருந்துச்சுன்னா ஏரோடைய கான்டாக்ட்ல வருது. கேட் பெருசாவது இல்லை, ஏரியா பெருசாவது இல்லை. ஸோ அன்ப்ரெஷரைஸ்ல ஏர் ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட்ஸுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ப்ரெஷரைஸ்டு கேட்டிங்ல தான் ஏர் ஆஸ்பிரேஷன் எஃபெக்ட் கம்மியா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ கேட்டிங் ரேஷியோ அதுதான் முக்கியம். கேட்டிங் ரேஷியோ தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் தரேன், காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்கப்பா.
ஓகே, காப்பி பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் வாசிங்க. In a gating design, gating ratio is 1:2:4. 1:2:4. It is used to produce a casting of mass 30 kg and density of material is 2600 kilogram per meter cube. Filling time required is 11.2 seconds. Height of the liquid metal above gate is 250 mm. Assume the coefficient of discharge as 0.98. Calculate the dimension of the gate. Okay. In a gating design, gating ratio is 1:2:4. So gating ratio கொடுத்திருக்காங்க 1:2:4 gating ratio. So இது என்ன கேட்? என்ன கேட்? pressurized ஆ unpressurized ஆ? Unpressurized. Very good, Robin. Unpressurized gate. Okay. So இந்த மாதிரி கொடுத்தாலே வேற என்னெல்லாம் டேட்டா கொடுத்திருக்காங்க நமக்கு? மாஸ் வந்து 30 kg. மாஸ் 30 kg. Density 2600 kilogram per meter cube. அப்புறம் height HT. height எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 250 mm. 250 mm. Not 250 into 10 power minus 3 மீட்டரா மாத்திக்கோங்க. Okay. So next வந்து time taken to fill the cavity. TF is equal to 11.2 seconds. 11.2 seconds. So இதுல என்ன ஃபார்முலா போடுவீங்க? டைரக்டா choke area ஃபார்முலா போட்டாலே போதும். choke area ஃபார்முலா என்னது? m by rho TF CD root of 2G HT. பட் என்ன டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க வேல்யூஸ். 30 rho 2600 11.2 CD point CD எவ்வளோ? 0.98 0.98 root of 2 into 9.81 into 0.25. என்ன வருது? choke area என்ன வருது? கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. சாதா கால்குலேட்டர்ல இவ்வளவு டைம் எடுக்க கூடாது. கேட் கால்குலேட்டர் இன்னும் மண்டை காயும். சாதா கால்குலேட்டர்ல இவ்வளவு டைம் எடுத்தா கேட் கால்குலேட்டர்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்போவே ஆரம்பிச்சிடுங்க. கேட் கால்குலேட்டர் ஃபுல்லா லோ குவாலிட்டியில இருக்கும். சால்வ் பண்றீங்களா? .28 என்னது 0.28? சரி, நீங்க பொறுமையா சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 4.74 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகே. ஸோ இந்த ஸ்பீட்ல வந்து நீங்க கால்குலேட்டர் நம்ம சாதாரண பிசிக்கல் கால்குலேட்டர்ல எப்படி போட்டீங்கன்னா கேட் கால்குலேட்டர்லாம் நல்லா ஏமாத்திடும். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், சப்ஸ்டியூஷன் பண்ண தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் கேட் கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ண தெரியலன்னா ரொம்ப கஷ்டம். சாதா கால்குலேட்டர் வெரி குட் ஆஷிக். ஓகே.
சாதா கால்குலேட்டர்லேயே உங்களுக்கு இவ்வளோ டைம் எடுக்குதுன்னா கேட் கால்குலேட்டரில் கண்டிப்பாக இதோட ஒரு 2 to 3 minutes அதிகமாக தான் எடுக்கும். ஓகே 4. ஸோ 4.74 into 10⁻⁻⁴ வருது. ஓகே, ஸோ இதை வந்து 4.74 centimeter ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது சோக் ஏரியா. சோக் ஏரியா அன்பிரஷரைஸ்டாக இருக்கு. 1:2:4 கொடுத்துருக்கு. ஸோ சோக் ஏரியா இது எதோட ஏரியாவா இருக்கும்? ப்ரூவா, ரன்னரா, இல்ல கேட்டா? எதோட ஏரியாவா இருக்கும்? சோக் ஏரியா மினிமம் ஏரியா, தெரிஞ்ச விஷயம் தானே உங்களுக்கு. சோக் ஏரியா மினிமம் ஏரியா எதோடயா இருக்கும்? அன்பிரஷரைஸ் சிஸ்டம்னு சொல்லியாச்சு. இந்த கண்டுபிடிச்சிருக்க ஏரியா லக்ஷ்மி சித்தர் ஒருத்தன் தானே, வேற யாரும் இல்லையா? ட்ரை பண்ணுங்கப்பா. எதோட ஏரியாவா இருக்கும் இது மினிமம் ஏரியா? 1:2:3, 1:2:4. ஓகே, முத்துவேல் வெரி குட். ஓகே, ஸ்க்ரூவோட ஏரியாவா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னேன்? இது வந்து ஏரியா ஆஃப் ஸ்க்ரூ, ஏரியா ஆஃப் ரன்னர், ஏரியா ஆஃப் கேட். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஸ்க்ரூ, ரன்னர், கேட். ஸோ இங்க வந்து 1:2:4 அப்படின்னா இது அன்பிரஷரைஸ். ஸ்க்ரூ தான் சோக் ஏரியாவா இருக்கும். மினிமம் ஏரியா ஸ்க்ரூவோட ஏரியாவா இருக்கும். ஸோ திஸ் choke area is equal to area of the screw. Screw oda area 4.74 centimeter square is the area of screw. Okay, so area of screw, choke area will be the area of screw in this case, as it is an unpressurized system. Okay, so for area of runner என்னவா இருக்கும்? area of runner என்னவா இருக்கும்பா? any guess? Area of, yes, very good, multiplied with 2. Nijaz Ahmed, very good. Area of screw 1, area of runner 2 cross area of screw 2 into 4.74. 2 into 4.74 என்ன வருதோ அதுதான் ஏரியா ஆஃப் ரன்னர். ஓகே, ஏரியா ஆஃப் ரன்னர் என்ன வருது? 9.49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் கேட் AG is equal to 4 cross area of screw or the choke area. 4 cross 4.74 which is equal to 18 point something, 18 point எவ்வளவு வருது? 18.96 centimeter square. ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிச்சது இல்லை, கேட்டோடைய டயமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை? இதுல இருந்து கேட்டோட டயமீட்டர் என்னன்னா, கேட்டோடைய டயமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா π/4 d square dg square. ஸோ AG is equal to, ஸோ DG என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லை? AG தெரியும் 18.96. ஸோ இதுல இருந்து DG வந்து நமக்கு 3.47 centimeter. Dimension of the gate. This is the dimension of the gate. Dimension of the runner கண்டுபிடிக்கணும்னாலும் இப்படி கண்டுபிடிக்கலாம். Dimension of the screw கண்டுபிடிக்கணும்னாலும் இதை வச்சு கண்டுபிடிச்சிரு. Okay, simple question. Direct substitution of the formula.
அதுக்கப்புறம் சோக் ஏரியானா ப்ரெஷரைஸ் அன்ப்ரெஷரைஸ்ல சோக் ஏரியா எதுவா இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்ல ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த ரேஷியோ வச்சு கண்டுபிடிக்கணும் இது ப்ரெஷரைஸ் ப்ராப்ளமா இல்லை அன்ப்ரெஷரைஸ்டா. அதுக்கப்புறம் டைரக்டா சோக் ஏரியா போடுறோம், சோக் ஏரியால இருந்து டைரக்டா கண்டுபிடிக்கும். ஓகே. So next important topic again, very important topic, solidification time. Solidification time. எல்லா கேட்டகரியிலும் இது இம்பார்ட்டன்ட். ஃபார் கேட், PSU, ESC, எல்லா எக்ஸாம்லயும் இந்த டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டைப்ல கொஸ்டின் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. மேக்ஸிமம் எல்லா மெஜாரிட்டி எல்லா இயரும் எல்லா செட்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் ப்ரொடக்ஷன்ல. ஓகே. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். Solidification time PS is directly proportional to V by A, the whole square. So V இங்கிறது என்னது? Volume of casting. A இங்கிறது area. Okay. Volume by area. Okay. So இது வந்து Forinov principle ன்னு சொல்லுவோம் இந்த இது. ஓகே. So TS is equal to K into V by A the whole square, where K is the solidification factor. Okay, solidification factor. So இதோட யூனிட் கேட்பாங்க, மேபி solidification factor உடைய யூனிட் என்னன்னு கேட்பாங்க. So TS into A by V, second meter square by meter cube, second by meter, second by meter. தப்பு பண்றோம். ஓகே. ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ இது என்டையர் திங் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர். நீங்க மெஜாரிட்டி தப்பு பண்றது இந்த ஸ்கொயர்ல தான் மறந்து போவீங்க. ஓகே. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலே V by A எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க, ஆனா இந்த ஸ்கொயர்ல தான் அடி விடும். பார்த்துக்கோங்க, இந்த ஸ்கொயர் போட மறந்துடுவீங்க, மறக்காதீங்க. ஓகே. ஸோ மீட்டர் ஸ்கொயர், செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகே. ஒரு ஸ்மால் ஃபார்முலா. ஓகே. ஸோ காமனா நம்ம பார்க்கக்கூடிய சில தேவையான V by A ரேஷியோஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம V by A ரேஷியோ ஜென்ரலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் கேட்பாங்க அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமமா கேட்கறது கியூப். ஓகே. கியூப்னா எல்லா சைடும் சேமா இருக்கும். ஏ ஏ ஏ. ஓகே. இதுக்கு V by A ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, V by A ரேஷியோ வால்யூம் வந்து வால்யூம் ஆஃப் a cube A cube, ஏரியா ஆஃப் a cube A square, 6A square. ஸோ இதோடைய V by A என்னது?
B by A is equal to A by 6. B by A is equal to A by 6. So next on the sphere. Okay. Sphere க்கு என்னது இந்த மாதிரி இருக்கும். Okay. So volume வந்து 5 by 4 d square. Sorry, 4 pi by 3, 4 by 3 pi r cube. Okay. இங்க d ன்னு போட்டிருக்கேன். Radius. Okay. By 4 pi r square. So r by 3. Volume by area வந்து r by 3 or diameter பாத்தீங்கன்னா d by 6. Okay. R is equal to d by 2, so multiply பண்ணி வந்துரும். Third, cylinderக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா diameter d, height h. So volume என்னது 5 by 4 d square h. Area பாட்டம்ல இருக்கக்கூடியது சர்க்கிளோட ஏரியா, மேல எந்த இடத்துல இருக்கக்கூடியது சர்க்கிளோட ஏரியா. So 2 cross area of the circle 5 by 4 d square plus இந்த circumferential area, இந்த length, இந்த height இருக்குல்ல throughout. So இது வந்து 5dh. Okay, 5dh. length கொடுத்திருந்தாங்கன்னா 5dl ன்னு போட்டுக்கோங்க. Okay. So next slab na L B H. So இதோட வால்யூம் என்ன? L into B into H. Whole thing divided by 2 into area எப்படி? 2 into LB plus BL plus LH. Okay. So மூணாவது இந்த அஞ்சாவது இம்பார்ட்டன்ட், அடிக்கடி எப்பமாச்சு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கணும்னா எலிப்டிக்கல் சிலிண்டர்னு கேட்பான். எலிப்டிக்கல் சிலிண்டர். ஸோ இது எலிப்டிக்கலா இருக்கும். ஓகே, இதோடைய மேஜர் டயா A, மைனர் டயா B, ஹைட் அதேதான் ஹைட். ஓகே, இது இதோட ஏரியா வந்து எப்படி இருக்கும்னா பை A B H, பை A B H. ஓகே, பை A B H. அதாவது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது ஏபியை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம சாதாரண சிலிண்டர்ல பார்த்தோம்னா எப்படி வரும்? பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு தானே வரும். 5/4 d ஸ்கொயர் ஹெச்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு தானே வரும். ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக இங்க ரெண்டு வேல்யூஸ் தான் போடுறோம், ஏயும் பியும். ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஏயும் பியும் போடுறோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக ஏயும் பியும் போடுறோம். ஓகே, ஸோ கீழே அதே மாதிரி என்னது, இந்த சைடில் ஒரு எலிப்டிக்கல் ஏரியா இருக்கு, அந்த சைடில் ஒரு எலிப்டிக்கல் ஏரியா இருக்கு மேல. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து 2 into pi AB, 2 into pi
AB. Okay. So area of the cylinder என்ன வரும்? area of the circle என்ன வரும்? area of the circle pi r square தானே. pi r square க்கு பதிலா r square இருக்க இடத்துல அதே மாதிரி தான் நம்ம pi AB ன்னு போடுறோம். இங்க pi AB h ன்னு போடுறோம். ஓகே. ஸோ இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2 into pi AB. அங்க வந்து pi r square, இங்க வந்து pi AB ன்னு போட்டோம். ஸோ அதே மாதிரி இங்க வந்து லெங்த் வைஸ்ல எப்படி பார்ப்போம்? 2 pi r h ன்னு பார்த்தோம் தானே. 2 pi r h ன்னு பார்த்தோம். ஸோ இங்க வந்து அதே மாதிரி தான் என்ன போடுவோம் நம்ம 2 pi இந்த கேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேற ஒன்றும் இல்லை, இது மட்டும் தான். r இருக்க இடத்துல இது மட்டும் தான் நீங்க போட போறீங்க. 2 pi r இருக்கிற இடத்துல a square plus b square by 2 into h by 2 into h. இந்த ஃபார்முலா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருக்கேன். சேம் தான் இது. ஓகே, இதே மாதிரி தான் இருக்கும். சிலிண்டர் மாதிரியே தான் இருக்கும். சிலிண்டருக்கு நீங்க ரேடியஸ்ல கன்வெர்ட் பண்ணி போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். சிலிண்டருக்கு இதே மாதிரி ரேடியஸ்ல போட்டா என்ன வரும்? pi r square h by 2 into pi r square plus 2 pi r h. 2 pi r. ஸோ இந்த r இருக்கிற இடத்துல r ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எல்லாம் ab போட்டுக்கோங்க. r இருக்கிற இடத்துல root of a square plus b square by 2 போட்டு. ஓகே, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் இதை வச்சு தான் சால்வ் பண்ற மாதிரி வரும். ஓகே, ப்ராப்ளம் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டீங்களா? ஓகே. A molten drop of liquid metal which is of spherical form with a radius of 2 mm will solidify in 10 seconds. What is the solidification time for same molten drop with double the radius? So என்ன கொடுத்திருக்காங்க? given வந்து பாத்தீங்கன்னாக்க given molten drop spherical
ஷேப் கொடுத்துருக்கான். ஓகே, ஸ்பெரிக்கல் ஷேப் கொடுத்துருக்கான். ஸோ ரேடியஸ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்கான். ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 mm. ஓகே, ஸ்பெரிக்கல் ஃபார்ம். ஓகே, ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல இருக்கிறது ரேடியஸ் 2 mmல இருக்கிறது வந்து சாலிடிஃபை ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுது? டிஎஸ் வந்து 20 செகண்ட்ஸ் தான். 10 செகண்ட், சாரி 10 செகண்ட். 10 செகண்ட்ல சாலிடிஃபை ஆகுது. ஸோ ரேடியஸ் R2 வந்து 2 cross 2, அதாவது 4 mm ரேடியஸுக்கு எவ்வளோ சாலிடிஃபிகேஷன் டைம் தேவைன்னு கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ 2 mm ரேடியஸ் ஆன ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிற ஒரு மெட்டல் வந்து 10 செகண்ட்ல சாலிடிஃபை ஆகுது. அதாவது லிக்விட் ஃபார்ம்ல இருந்து சாலிட் ஃபார்முக்கு மாறிடுது. 4 mm ரேடியஸ் இருக்கிற ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்கும்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து Chernow's equation போட்டா TS1 is directly proportional to V by A the whole square. V by A the whole square. Okay. So first sphere V by A என்னது? V by A is equal to R by 3. R by 3. போன வாட்டி ஃபார்முலா பார்த்தோம். அதாவது 4 by 3 pi r cube by 4 pi r square. So R by 3. So TS1 by TS2 is equal to V by A, that is V1 by A1 the whole square by V2 by A2 the whole square. Proportionality cancel ஆயிடும்லப்பா. ரேஷியோல வந்துட்டுனா KK cancel ஆயிடும். Solidification cancel ஆயிடும். So next வந்து பாத்தீங்கன்னா TS1 நமக்கு கொடுத்திருக்கான். எவ்வளோ? 10 செகண்ட் கொடுத்திருக்கான். TS2 V by A, that is R1 by 3 by R2 by 3 the whole square. 10 by TS1. Okay. So R1 கொடுத்திருக்கான். R1 என்னது? 2 mm தானே கொடுத்திருக்கான். 2 mm கொடுத்திருக்கான். ஓகே, 3 and 3 கேன்சல் ஆயிடும். 4 the whole square. ரெண்டு கேன்சல் ஆயிடும். So 10 by TS is equal to TS2 is equal to 1 by 2 the whole square. So TS2 is equal to 10 cross 4, that is 40 seconds. TS2. So time taken to solidify double the radius of the sphere will be 40 seconds. Very good. 40 seconds. So இந்த டைப்ல பேசிக்கா தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இல்ல 2 mm கொடுக்காம இருந்தாலும் நீங்க பயந்துடக்கூடாது. ஓகே, ரேடியஸ் ஆர்ன்னு எடுத்து பண்ணணும். R1 is equal to R2 is equal to 2 times R1 எடுத்து பண்ணணும். அப்போ இந்த கேஸ்ல 2ம் 4ம் போடுற மாதிரி இங்க R1 போடுவீங்க, இந்த இடத்துல 2 cross R1 போடுவீங்க. அப்போ R1 கேன்சல் ஆயிடும், 1/2 தான் வரும். ஸோ டைமென்ஷன் கொடுக்கலைனாலும் நம்மளால இந்த மாதிரி கொஸ்டின்ஸை டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கோம். ஓகே. So next question.
क्वेश्चन कॉपी பண்ணுங்க சீக்கிரம் காப்பி பண்ணுங்க Okay. So a cubical casting solidifies in 5 seconds. What is the solidification time of same cubical casting, which is 8 times heavier than the original casting? So given. First law on the shape and shape is equal to cube. Cubical. Okay, cubical formula. So cubical casting. So solidifies in 5 seconds. 5 seconds la solidify ஆகுது TS1. TS1 solidifies in 5 seconds. Okay. So what will be the solidification time for same cubical casting which is 8 times heavier? So இது வந்து M1. M1 casting வந்து TS1 வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட்ல ஆகுது. So TS2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். M2 is equal to 8 times of M1. First casting உடைய மாஸ் விட M2 ஓட மாஸ் வந்து 8 times அதிகமா இருக்கு. ஓகே, அதிகமா இருக்கு. ஸோ இதோ இந்த கொஸ்டினை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நமக்கு பேசிக்கா ஒரு விஷயம் தெரியும். M2 is equal to 8 M1. ஸோ மாஸ் எப்படி எழுதலாம்? மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு எழுதலாமா? மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம்னு எழுதலாமா? அப்போ ρ2 V2 is equal to 8 times ρ1 V1. ρ2 V2 is equal to 8 times ρ1 V1. ஸோ ரெண்டு மெட்டீரியலோடைய டென்சிட்டி சேமா கொடுத்துருக்கான். ஓகே, ரெண்டு மெட்டீரியலோடைய டென்சிட்டியும் சேமா கொடுத்துருக்கான். இப்போ ρ2 is equal to ρ1. இப்போ இதுவும் அடிபட்டு. ஸோ வால்யூம் V2 is equal to 8 times V1. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் நமக்கு தெரியும். A2 cube is equal to 8 times A1 cube. ஸோ A2 is equal to 2A1. ஓகே, ஸோ ரெண்டோடைய சைடும் கிடைச்சிச்சு. ரெண்டு கியூபோடைய சைடோடைய ரேஷியோ கிடைச்சிச்சு. A2 உடைய இது வந்து 2 times that of A1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் TS1 தெரியும். TS is equal to V by A. TS1 by TS2 is equal to A1 by 6 by A2 by 6 the whole square. மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் TS1 5 செகண்ட் கொடுத்துருக்கான். TS2 கண்டுபிடிக்கணும். is equal to A1 என்னது? A1 தான். ஓகே, 6 அடிபட்டுரும். A1 by A2 என்னது? 2A1 the whole square. So A1 இது ரெண்டும் அடிபட்டுரும். So 5 TS2 is equal to the whole square, that is TS2 is equal to 5 into 4, that is 20 seconds. TS2 time taken for solidification is 20 seconds. Okay, okay, புரிஞ்சதுல? So next class பார்க்கலாம். Okay, wind up பண்ணுங்க.
தேங்க்யூ. க்ளோஸ் பண்ணலாம்ல?